அஸ்ஸலாமு அலைக்கும். ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு எலாஸ்டிக் டவுசர் கட்டிங் பார்க்க போகிறோம். நம்ம உயரம் 12+1, அகலம் 13+1. உயரம் 12+1 டோட்டல் 13. அகலம் 13+1 டோட்டல் 14. கால் அகலம் 5+1. சைடு உயரம் 6+1. இடுப்பு அகலம் 12+1. கால் அகலம் 5+1. சைடு உயரம் 6+1 7. இடுப்பு அகலம் 12+1 டோட்டல் 13. இப்போ நம்ம அளவெடுத்துட்டோம். இப்போ பேப்பர் கட்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். உயரம் 13 இருக்கு, இது 13 இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சிட்டேன். நான் அகலம் 14 எடுக்கிறோம். அகலம் 14 எடுக்கிறோம். அகலம் 14 எடுத்துட்டோம். உயரமும் அகலமும் எடுத்துட்டு 1 இன்ச்சு என்ன செய்கிறோம், நம்ம காலுக்கு 1 இன்ச்சு மடக்கிறோம். 1 இன்ச்சு காலுக்கு மடக்கிட்டு அடுத்து இதை நம்ம ரெட்டையாக எடுத்ததை இப்போ நம்ம 4 போடுறோம். நீங்கள் இதை விட பெரிய அளவு எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ஷேப்லேயே எடுங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் நீங்கள் எடுங்க. கால் அகலம் 1 இன்ச் 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கறனால 6 வச்சுட்டு 1 இன்ச்சு வேஸ்டேஜ். சைடு உயரம் 6 வச்சுருக்கேன் நான். அதை கிராஸாக ஒரு கோடு போட்டாச்சு. இடுப்பு அகலம் 13 இருக்குது, அதில் பாதி 6 வேணும். ஆனால் 6 தான் நம்ம மெஷர்மெண்ட்டுனால நான் 6 எடுத்திருக்கேன். நம்ம மெஷர்மெண்ட்டு என்ன அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு ஆம்கோல் கரெக்டாக என்ன செய்யுங்க, மெஷர்மெண்ட்டை சைடு உயரத்தையும் இடுப்போட அகலத்தையும் இணைக்கிறோம். இணைச்சிட்டு இப்போது நம்ம ஆம்கோல் வெட்டுறோம். இப்போ நம்ம டவுசரு வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் கட்டிங் போட்டாச்சு. இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பேப்பர் கட்டிங் போட்டாச்சா. இனி அடுத்து நம்ம துணி மெஷர்மெண்ட்டு. துணியில் நான் ரெட்டையாக போட்டிருக்கேன். ரெட்டையாக போட்டு இப்போ இதை இடுப்பு பகுதியாக வச்சுக்கலாம். இது கால் பகுதியாக நான் இடுப்பு பகுதிக்கு தலையில் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு கரெக்டாக என்ன பண்ணுங்க, நேர்படுத்தி சமமாக பாக்ஸ் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி கோடு போட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம அதை வெட்டிட்டோம். அதை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு இப்போது காலுக்கு 1 இன்ச்சு மடக்கிடுறோம். நான் மடக்கிட்டு குண்டூசி வேணாலும் நீங்கள் குத்திக்கலாம் வேணும்டா. மடக்குனது நமக்கு நிற்கலை அப்படின்டா கரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம், ஊசி குத்திக்கலாம். வச்சுட்டு இந்த பேப்பரையும் கரெக்டாக அந்த காலை என்ன செய்யலாம், சமமாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் அப்படியே விடுறேன்.
இப்போது நம்ம ஆம்கோல் வெட்டுறோம். சைடையும் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு துணியில் கட் பண்ணியாச்சு. ஒரு அரை மீட்ரு எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க இதுக்கு. இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜுனை ஜும்மானோ டைலர் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.